நமசிவாய. ஒரு பர்டிகுலர் வைப் மந்த்ரா உங்களுடைய நியூரல் சர்க்கியூட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூளையிலே நம்ம மூளையிலிருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பணம் சார்ந்த தேவைகள் அது மாதிரியான ஒரு தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்கு அப்பப்போ நம்ம உந்து சக்தியாக உபயோகப்படுத்தக்கூடிய மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வைப் மந்த்ரா. நீங்கள் நினைச்ச போதெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் செஞ்சால் போகிறோம். அதுக்கப்புறமே ஃபுல்லாக நீங்கள் ஆக்டிவேஷன் மட்டும் தான் நீங்கள் செய்யணும். இந்த 3 நாளும் பார்த்தோம்னா உங்களுக்கு தெய்வ வழிபாடு அது மாதிரியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதே போல் பார்த்தோம்னா இறை வழிபாடு தேவையில்லை. வேற எந்த ரூல்ஸும் பெண்களை பொறுத்த வரைக்கும் விளக்க வேண்டிய நாட்கள் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே இதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நோ ரூல்ஸ் அப்படிங்கிறதா ஒரே ரூல். ஸோ இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த 3 நாட்கள் தொடர்ந்து ரொம்ப இன்டென்ஸாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை நீங்கள் சொல்லி வரலாம். அதுவும் நீங்கள் பர்டிகுலர் இடத்துல தான் இருந்து சொல்லணும் அப்படின்றது கிடையாது. எங்கே உங்களால் இருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். இதுக்கு இப்பொழுது இந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மந்திரத்தை 2014 நான் முகநூலில் கொடுத்திருந்தேன். 2014 கொடுத்திருந்தேன். இதுக்கே 2 வெர்ஷன் கொடுத்திருந்தேன் வெவ்வேறு விதமாக. அதற்கு ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸும் வேற விதமான விஷயமாக கொடுத்திருந்தேன். அதை பார்த்தோம்னா தொடர்ந்து செய்து கொண்டு வருபவர் சமீபத்திலே இருக்கிற ஒருத்தர் இந்த ஒரு மந்திரத்தை நான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதை நானே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆகிவிட்டது. இது நானே மறந்து போனது. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி இதை இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு பணம் தேவையோ அது சின்ன அமௌண்ட்னாலும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லுவேன், பெரிய அமௌண்ட்னாலும் இந்த ஒரு விஷயத்தினாலும் கன்சல்டேஷனுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். எனக்கு எவ்வளவு லட்சம் வேணும்னாலும் இதை ஒன்று சொன்னாலே எனக்கு கண்டிப்பாக வந்துடும். அதே போல் பார்த்தோம்னா எனக்கு சின்ன அமௌண்ட் வேணும்னாலும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னார். ஸோ ரெகுலராக அந்த டைம்லேயே நிறைய பேர் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். இது அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம அந்த கோவையில் இருக்கக்கூடிய கோவை குபேர திருடர் பார்த்தீங்கன்னா இதை திருடி அவர் வேறு விதமாக போட்டுக்கொண்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது நம்ம யூடியூப்பில் எடுத்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது தெரிஞ்சுது. நான் எதுக்கு இந்த மாதிரி திருடி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எந்த விஷயம் உண்மையானது, எந்த விஷயம் வேறு யார்கிட்ட இருந்து வந்ததுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அல்லவா. நான் அடுத்தவங்களோட எடுத்து போட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு எண்ணம் விடக்கூடாது அப்படின்றதுனால தான் இதை மென்ஷன் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த டைமில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது. இல்லைன்னா முருகர் கனவுல எனக்கு இந்த மந்திரத்தை கொடுத்தாருன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் நம்ம கவனமாக செய்ய வேண்டிய ஒரு காரணத்தினால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பொழுது நீங்கள் இந்த ஒரு மந்திரம் அப்படின்ற விஷயத்தை நான் முதலில் சொல்லிவிடுகிறேன். டங் ட்விஸ்டிங் மந்த்ரா. இப்போ எப்படி நம்ம கந்தஷ்டி கவசத்தில் ஒரு சில மந்திரங்கள் வருமோ, அதே போல் பார்த்தோம்னா நமக்கு இந்த வேல்மாறிலே வருமோ, அது மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடிய சாதாரண 2 வரி தமிழில் இருக்கிறது தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லக்கூடியதுதான். பட் இனிஷியல் டைமில் அது கொஞ்சம் டங் ட்விஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மனம் தரும் தினம் பணம், மனம் தரும் தினம் பணம், தனம் தினம் தனம் தனம், தனம் தினம் தனம் தனம். ஸோ இதுதான் அந்த வார்த்தை உங்களுக்கு இப்போ திரையில் வரும். இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அது மாதிரியான ஒரு முறையாக சொல்லி வருவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளே நீங்கள் எங்கே போகும்போதுமே இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வாருங்கள். பர்டிகுலராக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் லெஃப்ட் சைடில் உங்கள் நாஸ்ட்ரலில் உங்களுக்கு மூச்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு மந்திரத்தினை சொல்கிறீர்கள் என்றால் பலன் பன்மடங்காக பெருகும், நீண்டு நிலைத்திருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது. அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் ரைட் சைடை இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் லெஃப்ட் சைடு நாஸ்ட்ரலில் உங்களுக்கு மூச்சு வரும் மாதிரி செய்து கொண்டு அதை நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம். அதுவுமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. 3 நாட்கள் இதை ரொம்ப இம்மென்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக ஒரு டைமில் 108 சொல்லணும், 1008 சொல்லணும், இந்த மாதிரி கணக்கே வச்சுக்காதீங்க. உங்கள் மனம் போன போக்கிலே இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லலாம். இட் ஆக்டிவேட்ஸ் யுவர் நியூரல் பாத்வேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னேன். இதில் சரகளை புகுந்திருக்கிறது. அது மாதிரியாக இது யூனிவர்ஸ்க்கு நம்ம சில மெசேஜஸ் சென்ட் பண்ணுறோம். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு விஷயத்தில் கலந்திருக்கிறது. அது 3 நாட்கள் நீங்கள் இந்த மாதிரியான சொல்லி முடிச்சிட்டிங்களா, 4வது நாள்லேருந்து நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுடைய பீரோ அல்லது பணப்பெட்டி, கேஷ் லாக்கர் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்களா, பணம் சார்ந்த இருக்கக்கூடியது டாக்குமெண்ட்ஸோ அல்லது ஜுவல்லரிஸோ ஏதாவது ஒன்று வைத்திருப்பீங்களா, அந்த இடத்தில் உங்களுடைய வெறுமன கையை வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தில் ஒரு 4-5 தடவை நன்று ஆழ்ந்து நீங்கள் அகைன் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் நாஸ்ட்ரலில் வரா மாதிரி இருந்தாலும் செய்யலாம். இந்த டைமில் அந்த 3 டேஸ்க்கு அப்புறம் சாதாரணமாகவே நீங்கள் செய்து வரலாம். இதில் உங்களுக்கு பல்வேறு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த ஒரு விஷயம் செய்யும்பொழுது நாம் எந்தெந்த மாதிரியாக நமக்கு பணமாக வருதான்னு பார்க்காம எப்படியெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பணம் சார்ந்து நம்மளுடைய வளர்ச்சியை சார்ந்து எந்தெந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதன் மூலமாக அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் அந்த 3 நாள் செய்தாலே போதுமானது. உங்களுக்கு
இந்த ஆக்டிவேஷன் மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்து எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ அது மாதிரியான டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை அதிகப்படியாக எதையும் வந்து டச் பண்ணாமல் ஆக்டிவேட் பண்ணாமல் நீங்கள் சொல்கிறது அப்படின்றது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேஷ் லாக்கர் கையில் வச்சு சொல்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா உங்கள் பர்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய மணி பர்ஸ், நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு போகிற மணி பர்ஸ், அந்த மணி பர்ஸை கையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு டெய்லியே கொஞ்சம் நேரம்னா என்ன, நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் சொன்னீங்கன்னா போகிறோம், 2 மினிட்ஸ் சொல்லிட்டு நீங்கள் திருப்பி எடுத்து பேக் வச்சுக்கலாம். இல்லை 1 நிமிஷமாக சொல்ல முடியும்னா அது மாதிரியான விஷயமாக சொல்லிக்கொள்ள வைக்கலாம். இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த பர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது பைசா வச்சிருக்கீங்க, அந்த பணம் வைத்திருக்கீங்களா, அந்த பணத்தை எல்லாமே எடுத்து பர்ஸ் மேலே வச்சுட்டு அது மேலே உங்களுடைய கையை வைத்துக்கொண்டு, அதாவது இடது கை மேல் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டும், அதன் மேல் வலது கையை வைக்க வேண்டும். நான் இப்போ இந்த பீரோ அல்லது அதர் கேஷ் வால்ஸ் எல்லாம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வலது கையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அகைன் நான் சொல்கிறேன், இந்த டைமில் உங்களுக்கு இடது நாசி வழியே மூச்சு வந்து கொண்டிருக்க வேண்டும் என்று மேண்டேட்டரி கிடையாது, அவசியம் கிடையாது. வந்தால் நல்லது, அவ்வளோதான். இந்த 3 நாள்லையும் சரி, மேண்டேட்டரி கிடையாது, வந்தால் அதிகப்படியான பலன். இந்த 3 நாள் தான் நீங்கள் செய்ய போறீங்க, அதுக்கப்புறம் ஓவராலாக நீங்கள் வெறும் ஆக்டிவேஷன் தான் செய்ய போறீங்கிற மாதிரி தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது மாதிரியாக பார்க்கும்போது அந்த 3 நாளில் மேக்ஸிமம் நமக்கு அது ஒரு சித்தி செய்யும் முறையாக இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்றதுக்கு தான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்கிறது, அதை அகைன் நீங்கள் பர்சன் இந்த மாதிரியான விஷயமா செய்யலாம். இதை வந்து எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கே உங்களுக்கு இடமில்லை. நான் பலமுறை கூறியிருக்கிறேன் எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்னோட வீடியோவில் நான் கண்டிப்பான முறையில் மிஸ் பண்ணாமல் சொல்லுவேன்னு. அதே மாதிரி எந்த கலர் பேனால் ஏதாவது ஒரு விஷயம் எழுதணும்னா அந்த எழுதுறதை பற்றி நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அப்படி சொல்லாமல் விடும்பொழுதும் எப்போ செய்யணும் அப்படின்றாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றே நல்ல நாள், இமீடியட்டாக இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நீங்கள் செய்து வாருங்கள். அது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, சொல்லி வந்தாலே போன்பானது. நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த அகைன் வந்து அந்த லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல வரக்கூடிய பிரெத், அந்த மந்த்ரா, இதெல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் அனுபவணும். நம சிவாய.